கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பாகவதத்தில் உள்ள வேணுகீதம் உண்டே, அந்த வேணுகீதத்தை 10 பாசுரங்களாலே ஆச்சரியமாக பாடுகிறார். பாகவத்தில் உள்ளது பிரசித்தம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோர் அற்புதம் கேளீர். தூவலம் புரி உடைய திருமால் தூயவாயிற் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்பே உடல் உள்ளவிழ்ந்தெங்கும் காவலும் கடந்து கயிறுமாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. கண்ணனிடத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆயர் சிறுமிகள் அவர்களை பார்த்து தாய்மார்களா இருக்கக்கூடிய கோபிகைகளோ அல்லது பெரியாழ்வாரோ தானே சொல்றார், இங்க வந்து ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கண்ணன் குழல் ஊதுகிறான், எப்படி இருக்கு ஊரே, எப்படி அமளிப்படுறது கண்ணன் குழல் ஊதுறத, ஊரே மயங்கிருக்கு. செடி கொடி பசு பட்சிகளும் முதற்கொண்டு கண்ணனுடைய வேணுகானத்துல மயங்கிருக்கு. தேவர்கள்லாம் மயங்கியிருக்கிறார்கள், சராசரமும் மயங்கி இருக்கு. அப்போ ஆயர் சிறுமிகள் மயங்கினா இதுல ஒரு ஆச்சரியம் இல்லையே? யாரெல்லாம் வேணுகானம் பண்ணக்கூடிய கோபாலனை பார்க்கலையோ அவள்லாம் துர்பாகியசாலிகள். இந்த கதையாவது கேட்கணும். பார்க்கலே அப்படிங்கிறது இல்லை, மனக்கண்ணால பார்க்கலாமே. இந்த பாசுரங்களை கேட்டாக்க பார்ப்பதற்காக கூப்பிடுறார், பெரியாழ்வாரே கூப்பிடுறார். யார கூப்பிடுறார்? ஏதோ அக்கம் பக்கத்துல உள்ள பாகவதால நீங்க வாருங்கள் பஜனைக்கு அப்படின்னு கூப்பிட்டா ஆச்சரியம் இல்லை. அவருக்கு பஜனைக்கு கோஷ்டி சேர்க்கிறார். எப்பொழுதுமே கோஷ்டி சேர்க்கிறதுல அவருக்கு ஆசை உண்டுன்னு திருப்பல்லாண்டு வியாக்கியானத்திலேயே சொல்லப்பட்டது. அவருக்கு கோஷ்டி வேணுமா? அதனால எல்லா ரகமான பக்தர்களையும் கூட்டிப்பார். எந்த அளவுக்கு அவருடைய கோஷ்டி வேணும்? நாம் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? அவர் மட்டும் கடல் தாண்டி போய் கூட எல்லாரையும் நம்ம பஜனைக்கு கூட்டுண்டுவா. ஏன்னால் நாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லாரும் அதிகாரி தானே. நம்ம எல்லாரையும் அந்த மதத்துல சேர்த்துட்டான்னு அசூயப்படுறோமே தவிர அவளை நம்ம மதத்துல ஏன் சேர்க்கக்கூடாது? சேர்க்கலாமே. நம்ம மதத்துல சேர்க்கிறதா இருந்தா பிராமணனா சேர்க்கிறதா, க்ஷத்ரியனா சேர்க்கிறதா, என்ன ஜாதியில சேர்க்கிறது? பிறந்தா தானே. அதுக்காதான் ஒரு ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் வேண்டாம். ஆழ்வார் புரட்சி பண்றார். தொண்டர்குலம், தொண்டர்குலம்னு ஒரு ஜாதி, பாகவதாள்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதியில எல்லாரையும் சேர்க்கலாம். நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு தர்மம், அந்த தர்மத்துல எல்லாரையும் சேர்க்கலாம். எல்லாரையும் சேர்க்கலாங்கிறது நாட்டில உள்ளவர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறதோட இல்லாதபடி உலகத்துல உள்ளவர்களை சேர்க்கலாம் என்ற அளவுக்கு அவருடைய ஒரு பெருந்தன்மை. ஆண்டாள் பெரியாழ்வாருடைய மகளா இருப்பதனாலேயே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு அவளும் கூப்பிட்டது. அக்கம்பகத்து வீட்டில் உள்ளவர்களை கூப்பிடல, அவளுக்கு தோழிகளாக வையத்து வாழ்வீர்கள். அப்ப உலகத்துல எந்த ஜீவன் வந்தாலும் தன் குழாத்துல அவள் சேர்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை, அவ்வளவு பெரிய கருணை நாச்சியாருக்குத்தானே இருக்கும். இந்த ஜீவன் கண்ணனிடத்துல வரலாம், இந்த ஜீவன் கண்ணனிடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறது உண்டான்னு வையத்துல வாழ்கின்ற எல்லா ஜீவகோட்டிகளும் கண்ணனிடத்துல வரணும் அப்படின்னு அவர் வையத்துல உள்ளவர்களை கூப்பிடுறது போலயே பெரியாழ்வாரும் அக்கம்பக்கத்துல உடையவர்களை வாருங்கள், திருக்கோட்டியூரில் இருந்து வாருங்கள் அல்லது கூடல் இருந்து வாருங்கள் என்று ஒவ்வொரு திவ்ய தேசத்துல உள்ளவாளை கூப்பிட வேண்டி இருக்க இவர் நீளக போறார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் ஜம்பூ தீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்கிறார். ஜம்பூ தீபத்துக்கு எல்லை எங்க இருக்குனால் வடக்கு சமுத்திரம் வரையிலும் ஜம்பூ தீபம். இப்ப இந்தியா, அதுக்கு அந்தண்ட சைனா, அதுக்கு அந்தண்ட ஆசியா, அதுக்கு அந்தண்ட ரஷ்யா. ரஷ்யா தாண்டிதான் வடக்கு சமுத்திரம் வரும். வடக்கு சமுத்திரம் வரையிலும், அது வரையிலும் வடக்கு சமுத்திரம் கிடையாது, 3 சமுத்திரம் தான் இங்கே இருக்கு. வடக்கு சமுத்திரம் வரையிலும் ஜம்பூ தீபத்தினுடைய எல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது வரையிலும் உள்ள மக்கள் இப்பொழுது வரணுமா?
கண்ணன் குழல் ஊதுறத பார்க்கறதுக்காக. எதற்குன்னார், பஜனை செய்யறதுக்கு வரணுமா, அவ்வளவு பேர்களும் நம்முடைய பஜன கோஷ்டிக்கு வரணும். சங்கல்பம் பண்ணிக்கிறோமே, ஜம்பூ தீபே பாரத வருஷே பரத கண்டே, அப்படி சங்கல்பம் பண்ணும் போது மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னா வடமேரு வரையிலும் நம்ம நாடு இருந்திருக்காமே. பல பேர்கள் அதை கைப்பற்றி குறுக்கி இக்கணுண்டு இந்தியான்னு, அதையும் தமிழ்நாடுன்னு பிரிங்கிறான் சில பேர். இப்படி பிரிச்சு கொடுத்துட்டா குறுக்கி இத்தனோண்டு வந்து கொடுத்ததுக்கு இந்தியான்னு பெயர். இந்திய மக்களாவது வேணுகீதன் நாள் வெளிநாட்டுல எல்லாம் போய் கோபாலனை பத்தி பிரச்சாரம் பண்ணிடாங்கிறார் ஆழ்வார். ஏனால் கண்ணனை பத்தி பேசிவிட்டா அப்புறம் வேறு எந்த மதத்திலையும் யாரும் இருக்க மாட்டான். இது மாதிரி தெய்வம், இது மாதிரி குழந்தை, இது மாதிரி காலன், இது மாதிரி நாகரீகன், இது மாதிரி ஒரு அரசாட்சி, இது மாதிரி வேதாந்தி, இது மாதிரி குரு, எந்த கோணத்துல பார்த்தாலும் கிருஷ்ணன் பூர்ணம் பிரம்ம சனாதனம். எந்த தெய்வத்தை இது மாதிரி கல்பனை பண்ண முடியும்? கிருஷ்ண பக்தியை நாம் பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறது நம்முடைய தப்பு. பிரச்சாரம் பண்றதும் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாம இருக்கிறது நம்முடைய தப்பு. கண்ணனை வேண்டாம்னு உலகத்துல ஒத்தரும் சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு பேர்களுக்கும் கண்ணனை கொடுக்க வேண்டாமோ? நம்ம கண்ணனை நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல பிறந்த நம்முடைய கண்ணனை ஊர் பூரா மெச்சினா நமக்கு தானே சந்தோஷம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் ஜம்பூ தீபத்துல வாழ்கின்ற அவ்வளவு பேர்களும் எல்லாரும் இங்க வாருங்கள், கண்ணனை பாருங்கள். நங்கை மீர்காள் ஏதோ ஒரு அற்புதம் கேளீர். ஏதோ அக்கம் பக்கத்து பெண்கள் வந்து கண்ணன் இடத்துல ஈடுபட்டா அவருக்கு போறல, கண்ணனுக்கு கூட போறதோ என்னவோ. அவருக்கு தன்னுடைய பெண் எப்படி கண்ணன் இடத்துல சேர்ந்தாலோ அதுபோல உலகத்துல பெண்ணுன்னு ஒன்று பிறந்தா அது கிருஷ்ணனுக்கு தானா. அதனால சொல்றார், நங்கை மீர்காள் இதோ ஒரு அற்புதம் கேளீர், இது ஒரு அதிசயம் கேளீர். என்ன? துகுபலம் புரி உடைய திருமால் தூயவாயிற் குழலோசை வழியே. தூவலம்புரி வெள்ள வெளியரண்டு இருக்கக்கூடியதான சங்கத்தை கையில பற்றிருந்தாலே அது ஒரு அழகு. சங்கபாணிர் முகுந்தஹா என்று சொல்கிறோம். அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்கிறோம். சங்கு பற்றிருந்தாலேயே அந்த அழகு கண்பட்டுடுமோ என்பதற்காகத்தான் திருப்பல்லாண்டு இப்படி இருக்க. அந்த சங்கு குருக்ஷேத்திரத்துல பாரத யுத்தத்துல செல்லும், துவாரகையிலே அரசாட்சியிலையும் செல்லும், எங்க வேணாலும் அந்த சங்கு செல்லும். ஆனால் பிருந்தாவனத்துல மட்டிலும் அந்த சங்கு எடுபடாது. சங்கு சக்கர கதாபாணியாக கண்ணபிரான் இருந்தா பிருந்தாவன ரசிகர்கள் அதுல ஈடுபட மாட்டார்கள். அதனால அதை வச்சுட்டானா, அந்த தூவலம் புரிய வச்சுட்டா. அப்புறம் மதுரைக்கு கிளம்பும் பொழுது எடுத்துக்கலாம், துவாரகைக்கு போகும்போது எடுத்துக்கலாம்னு. இப்ப என்ன எடுத்துட்டானால் தூயவாயிற் குழலோசை வழியே புல்லாங்குழல் எடுத்துனுட்டான். ஏன் சங்கு ஊதினான்னால் சபாவ பீருக்களான இந்த கோபிகைகள்லாம் அரண்டு போயிடுவாள. கோபிகைகளை வசப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆயுதம் இங்க வேணுமே தவிர அவர்களை பயமுறுத்துறதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் இங்க தேவையில்லை. சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதாரயத் என்று கௌரவர்கள் உள்ளத்தை கூட குலுக்கித்து அந்த சங்கநாதம் அப்படின்னா பாவம் இவர்கள்லாம் அபலைகள். இவர்கள் எதிரில் போய் சங்கு ஊதினா ஓடியே போயிடுவா. அதனால அவர்கள் எதிரில் வேணுகானம் பண்ணினா ஓடி வருவார்கள் என்று நினைத்து கண்ணன் அந்த குழலோசை ஊத, கண்ணன் இருக்கிற இடம் அவளுக்கு தெரியுமோ, இது காட்டுல எங்க வேணாலும் சுத்துவனே கண்ணன், அவன் இருக்கும் இடம் தெரியுமோனால் குழலோசை வழியே நிசம்ய கீதம் ததானங்கவர்தனம் விரஜஸ்திரியா. அந்த குழலோசை காதல விழுந்து அந்த வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடல் உள்ளவிழ்ந்து எங்கும். 1000 சிறுமிகள், நம்ம சிறுமிகள் எல்லாம் இந்த வேணுகானம் கேட்ட மறுகணம் அவளுடைய உருக்குலைஞ்சு போய் அவளுடைய கட்ட அவிழ்ந்து சப்த நாடிகளும் ஒடுங்கி கண்ணனிடத்துல போனால் ஒழிய தனக்கு உயிர் தப்பாது என்கின்ற நிலையில அவர்களுக்கு கட்டுங்காவலுமாக இருக்கு. ஏனால் ரொம்ப சிறுமிகளா இருந்தாலே ஏதோ கண்ணனோட விளையாடின்றிருந்தான் விட்டுட்டார்கள். இப்பொழுது எல்லாம் நடுத்தரமான வயசான குழந்தைகளா ஆயிட்டார்கள். அவர்கள் ஏதோ 10-12 வயசான குழந்தைகளான பிறகு அந்த காலத்துல அப்பொழுதெல்லாம் கட்டு காவல் இருந்துடும். இப்பெல்லாம் 30 வயசானாலும் கட்டுங்காவலும் கிடையவே கிடையாது. அதனாலதான் சிரிப்பா சிரிக்கிறது.
அப்போல்லாம் சாதாரணமா 7-8 வயசுக்கே கட்டுங்காவலும் உண்டு. கட்டுங்காவலுமாக நிற்க, ஆனால் இந்த காவலுக்கு அது பயப்படுமோ? பதிசுதான் வஜ பிராத்ருபாந்தவான் என்று சொல்றார்கள். எல்லாவற்றையும் மறந்து கண்ணனிடத்துல ஓடி வரார்கள். அவள் ஓடி வரத்துக்கு ஒரு வாகு என்னன்னால், இந்த பெண் குட்டிகளுக்கெல்லாம் மாடுகளை மேய்ச்சன் போக வேண்டியது ஆயர் சிறுவர்களுக்கு வேலை, மாடு கறக்க வேண்டியது குட்டிகளுக்கு வேலை, தயிர்பால் கடைய வேண்டியது தாய்மார்களுக்கு வேலை, மாடுகளை மேய்க்க வேண்டியது ஆயர்மார்களுக்கு வேலை. இப்படியே அவர்களுக்கு வேலைகள் உண்டு. இவர்களுக்கு தான் கறக்கிற வேலை. அதனாலதான் சமஸ்கிருத பாஷையிலே துஹிதா என்று அவளுக்கு பெயர். துஹிதான்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஏன் துஹிதான் பேர் வந்ததுனால், அந்த காலங்கள்ல வீட்டுக்கு வீடு மாடு இருக்கும். ஆகையினாலே மாடு கறக்கணும் அப்படின்னால் வீட்டுல ஒரு பெண் குட்டி இருக்கணுமா, அதுதான் போய் மாடு கறக்குமா. அதனால துஹிதா, தோகணம் அப்படின்னா கறக்கிறதுன்னு அர்த்தம். கறக்கிற காரியத்தை செய்யறதுனால துஹிதா என்று பெயர் என்று வேதமே சொல்றது. அந்த காலத்துல ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல பால் கறக்க வேண்டிய காரியங்கள் அந்த ரிஷி குமாரிகளே பண்ணிட்டு இருந்ததுனால வேத பாஷையிலேயே துஹிதா என்கிற பெயர். அதுவும் ஆயிர சேரியில கேட்பானே, ஆயிர சேரிகளே அவர்கள் மாடு கறக்க கூடியவர்கள். மாடு கறப்பதற்கு துஷ்ட மாடுகள் இருந்ததானா அது பட்டுன்னு உதைக்கும். மடியில போய் கை வச்சதுமே பட்டுன்னு உதைக்கும். அதுக்காக அதை பிணைப்பதற்காக ஒரு கயிறு வச்சென்றிருப்பார்கள். உதைச்சாலும் உதைக்காத போனாலும் கயிறு இருக்கட்டும் என்று வச்சென்றிருப்பார்கள். உதைக்கிற மாடா இருந்தா பிணைப்பார்கள், உதைக்காத மாடா இருந்தா தன் கழுத்திலேயே போட்டுருப்பார்கள். அது ஆயிர சிறுமிகளுக்கு ஒரு அடையாளம். அப்படி போட்டிருக்கக்கூடிய ஆயிர சிறுமிகள் எல்லாம் கோகுலத்தில் உள்ள மாடுகள் எல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள். கொடுக்க மாட்டேன்னு உதைக்கவா உதைக்கும்? அது வள்ளல் பெரும் பசுக்கள். இவர்கள் கறக்க மாட்டாளான்னு அது காத்துன்னு இருக்கும். அதனால உதைக்கிறது இல்லை. இருந்தாலும் இவர்கள் அந்த கயிறு வச்சுருக்கிறார்கள் இல்லையா, அந்த கயிறுகள் அவரவர்கள் கழுத்துல போட்டிருக்கிறார்கள். கண்ணனுடைய வேணுகானம் காதுல விழுந்தது. துகந்தியோபியுகாஷ்டிதே தோகம் ஹித்வா சமுத்சுகா என்று ஸ்ரீ சுகர் சொல்றார். உடனே அந்த குடத்தை கீழே வச்சார்கள். பால் கறக்கமும் இல்லை, கண்ணுக்குட்டி அவிழ்த்த விடவும் இல்லை, மாட்டை பார்க்கவும் இல்லை. கோபாலா கோபாலா கோபாலான்னு ஓடி வரார்கள் கண்ணன் இடத்துல. அப்படி வரும்பொழுது கழுத்துல போட்டுருந்த கயரை எடுத்து வைக்க கூட தெரியலையா. அப்படி வந்து நிற்கிறார்கள். கயிறு மாலையாகி வந்து அப்படி நிற்கிறவர்கள் என்கிறார்கள். ஏன் வந்தேள் கேட்டா, கவிழ்ந்து நின்றனரேகே, கண்ணன் எதில் வந்துட்டார்கள். ஏன் வந்தோம் கேட்டா சொல்ல தெரியல. ஏனால் ஒன்னும் சங்கல்பம் இல்லையே. காமியார்த்தமா கோவிலுக்கு வரவாளா இருந்தா ஏன் வந்தேன்னு கேட்டா, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், இன்னைக்கு எனக்கு 60வது வயசு அப்படின்னு சொல்லுவார்கள் சில பேர். 60 வருஷமா கோவிலுக்கு வரலேன்னு அர்த்தம். ஆனால் பொழுது போனா பொழுது விடிஞ்சா கோவில்லையே நிற்கிறவாள். கோவிலை விட்டு அந்தண்ட போக மாட்டா. அவாட்டுக்கு போய் ஏன் வந்தேன்னு பெருமாள் கூட கேட்க கூடாதான். மற்றவாள் கேட்கறது அப்புறம் கட்டம். ஏன் இது இங்கதானே வந்து நிற்கும், இதை போய் ஏன் வந்தேன்னு கேட்பானே. அப்போ அவர்களை பார்த்து ஏன் வந்தேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் வந்தேன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஏனால் வரவேண்டிய இடம் இதுதானே, வேற எங்க போவேன் சொல்ல தெரியாது. ஏன் வந்தேன்னு கேட்டா கேட்பான் போல கண்ணன் அவர்களை பார்க்க கவிழ்ந்து நின்றனரே, தலை குனிஞ்சு கொண்டு எதில் நிற்கிறார்கள் வெட்கத்தினால. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.